கைஸ், இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆவி என்ன தெரியுமா? அதான் சோர்வின் ஆவி. யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைச்சாலும், இல்ல நம்ம தேவனுக்குள்ள நல்லா வளரணும், வரங்கள் செயல்படணும், வல்லமை எழும்பணும், இல்ல சாதாரணமா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு விசுவாசிகளை தாக்கக்கூடிய ஒரு ஆவிதான் இந்த சோர்வின் ஆவியா இருக்கு. இந்த சோர்வின் ஆவியினுடைய முக்கியமான திட்டம் மற்றும் அதனுடைய கோல் என்ன தெரியுமா? நம்மளை தேவனுக்கிட்ட இருந்து தூரமா நம்ம விலக்கி கொண்டு போகணும், நம்ம பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகணும் என்பதுதான் இந்த சோர்வின் ஆவியுடைய குறிப்பான ஒரு வேலையா இருக்கு. இந்த ஆவி ஒரு மனுஷன் உள்ள இருக்கா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தா என்பதற்கு சில அறிகுறிகளை சொல்லலாம். முக்கியமா ஒரு காரியம் என்பது, எல்லா காரியத்திலும் குறிப்பா ஆவிக்குரிய காரியத்துல ஒரு நாட்டம் இல்லாம, முன்னாடி நல்ல நாட்டம் இருந்துச்சு, நல்ல ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் பலவிதமான நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம். ஆனா இன்னைக்கு அதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே ஒரு சோர்வு. ரெண்டாவதா, எந்த காரியம் பண்றதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாவற்றிலுமே ஒரு சோர்வு, முக்கியமா ஒரு விரக்தி, எப்பவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது இந்த சோர்வின் ஆவியுடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இது எதுக்காக அப்படின்னா, தேவனை விட்டு நம்ம வழி விலக பண்ணுகிற ஒரு பிசாசுடைய தந்திரம். வேதத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை நம்ம அறிஞ்சோம்னாலே எந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறான் என்பதை நம்ம புரிந்துட்டோம் அப்படின்னா, அந்த பிசாசை நம்ம ஈஸியா துரத்திடலாம். ஒரு பிசாசு கிரியை செய்யறான் அப்படின்னா அது என்ன விதமான ஆவி கிரியை செய்யறதுன்னு கண்டுபிடிக்கிற வரையிலும் தான் அவனை துரத்துறது கஷ்டம். இந்த பிசாசா கிரியை செய்யறான், இந்த பகுதியை தான் அவன் டச் பண்றான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா அவனை ஈஸியா அவனுடைய பேரை சொல்லி அவன் நம்ம துரத்துறான். ஏசாயா 61:3 எப்படி எழுதியிருக்கு? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின உடையின் எழுதியிருக்கு. அப்போ ஒடுங்கின ஆவி தான் அந்த சோர்வை கொண்டு போடுற அந்த ஆவி, அதனால நம்ம ஒடுக்க பண்ணுகிற ஆவி. அப்போ இந்த ஆவியை நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி சோர்வுகள் கண்டினியூஸ் உங்களுக்கு வருது. சிலவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஏதாவது பலகீனம் வரும், ஜெபிக்க முடியாது. வேதவாசிக்க தொடங்கின உடனே தூக்கம் வரும், சர்ச்சில் போயிருந்தோட தூக்கம் வரும். இது எல்லாமே இந்த சோர்வின் ஆவியுடைய கிரியை தான். சபையில ஏதாவது ஒரு காரியம் நீங்க முன்னிட்டு நடத்தும் போது பலவிதமான சோர்வுகள் வரும், பலவிதமான தாட்ஸ் அதை விட்டு போற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த நாள்லயே அதை கடிந்து கொள்ளுங்க. எல்லா சோர்வின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த ஆவிக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அவருடைய ரத்தத்தை நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சோர்வின் ஆவிகளை, எல்லா ஒடுங்க பண்ணுகிற ஆவிகளை நான் இயேசு நாமத்தினால நான் கட்டி அப்புறப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை கடிந்து கொள்ளுங்க. அப்பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். தொடர்ந்து அதுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்க. கர்த்தர் தாமே நம்மளை விடுவித்து நல்ல துதியின் ஆடையினாலும் உற்சாகத்தின் ஆவியினால நம்மை நிரப்புவாராக. ஆமென்.